ஹலோ வணக்கம். எதிர்கட்சிக்காரங்க எல்லாருக்குமே வணக்கம். அது ஏங்க இன்னும் உன்னால் சும்மாவே இருக்க முடியாதா? ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. விஜயை பற்றி ஏன் அப்படி அவதூறு பேசிகிட்டே இருக்கீங்க? அதிமுகவில் எம்எல்ஏ வர்றாங்கன்னா அதிமுக சரியில்லை. எடப்பாடி வச்சு யார் நம்பிக்கைனால வெளியேறி வர்றாங்க. நாங்கள் தாவேக்கா உங்களுக்கு வெத்தலாவுக்கு அழைச்சி நீங்களும் வாங்க எங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதிமுகங்கிறது கட்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்களா? காசை கொடுத்து கூப்பிட்டாங்களா? இல்லை. அவங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு வர்றாங்க. எந்த ஆட்சி நல்லா ஆச்சு அந்த ஆட்சிக்கு உள்ளே சேர்ந்துருக்காங்க. சரிங்களா? இன்னும் கொஞ்ச நாள் போனீங்கன்னா அதிமுகங்கிறது இல்லாமல் போயிடும். அதிமுக திமுக ரெண்டுமே இல்லாமல் போயிடும். அதனால் இந்த எதிர்கட்சிக்காரங்களாம் இந்த குறை சொல்கிற போது நிப்பாட்டுங்க. சரிங்களா? அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க வந்து சேர்றாங்க. இது நல்ல ஆட்சி, மக்களுடைய ஆட்சி, இந்த ஆட்சி விஜய் ஆட்சி. அதனால் சேர்ந்து அவங்க பாடுபட வந்திருக்காங்க. அதை தப்பாக எதுவும் பேசுகிறதுக்கு அந்த இதுவே இல்லை, ரைஸே இல்லை. சரிங்களா? அதே மாதிரி இந்த கனிமொழி மேடம்லாம் மேடம் உங்கள் வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட். சரிங்களா? வாழ்க்கையே இல்லாமல் வெறால் அழைகிறீங்க. நீ இப்படி வெறுதாக இருந்தீங்கன்னா உங்களை வேறு மாதிரி பேசிடுவாங்க. உங்களுக்கு துணை கண்டிப்பாக வேணும். அதனால் போய் ராசாவோட சேர பாருங்கள். ரெடியாக சேர்ந்து ஒன்றா இருக்கிற சொத்துக்களை வச்சு ஒழுங்காக சேஃப்டி வச்சு இருக்க பாருங்கள். சரிங்களா? அடுத்தவளை குறை சொல்லாதீங்க. காசு உங்களுக்கு போதும். உங்கள் வீட்டுக்காரர் ஏகப்பட்ட காசு கொள்ள காசு சம்பாரிச்சு வச்சுருக்காரு. அந்த காசே போதும். லஞ்சம் வாங்கி அதை வச்சு நிம்மதியாக பிள்ளையை பெற்று நிம்மதியாக இருங்க. சரிங்களா? விஜய் பற்றி பேசுகிறவங்களுக்குலாம் அறியதே இல்லை. அதே மாதிரி டிவி தினகரன் சார், என்ன சார் உங்களுக்கு இந்த ஆட்சியே உங்களை தான் யாருமே மதிக்கவே இல்லையா சார்? நீங்கள் ஏன் சார் தேவையில்லாம விஜய் பற்றி பேசுகிறீங்க? நீங்கள் ஊழல் பண்ணலையா சார்? நீ கட்சியில் ஊழல் பண்ணலை? ஏகப்பட்ட காசு உள்ளடிச்சு வச்சுருக்க. நீலாம் ஊழல் பண்ணி வச்சுருக்க. நீ விஜயை பற்றி பேசுகிற. விஜய் பற்றி பேச உனக்குலாம் என்ன அருகதை இருக்குது? நான் கேட்குறேன். என்னங்க அருகதை இருக்குது உனக்குலாம்? சார் வீட்டில் சொத்தப்பெல்லாம் பாதுகாப்பு பேச வீட்டில் நிம்மதியாக இருங்க. சரிங்களா? சும்மா அதான் ஜங்கு விட்டு விஜயை பற்றியே பேசிட்டு எதுவும் இருக்கக்கூடாது. ஆமாம், ஏன்னா நீங்கள் பேச தான் உங்களுக்கு விஜய் அமைதியாக இருக்காருன்னா சரி வான்னு சொல்லி விட்டுட்டுருக்காரு. கொந்தளிச்சான்னு வச்சுங்க, யாரும் தாங்க முடியாது. மொத்தமாக தூக்கி கொண்டு எல்லோரும் கொண்டு ஜெயிலில் அடைச்சி போட்டுருவாரு. ஜெம்மத்துக்கு வர முடியாது. அதனால் பொறுமையாக இருக்கான்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப ஆடித்துறீங்க. அதே மாதிரி உதயநிதி சார், நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸ்டாலின் சார், நீங்களும் உங்கள் பையனை கண்டிச்சு வைங்க. 5 வருஷம் நிம்மதியாக போய் வீட்டில் உட்காருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களால் என்னமோ நீங்கள் ஆட்சியில் வந்தாலும் சரி, இல்லை நீ திருப்பி வீட்டில் படுத்து கிடந்தாலும் சரி, இப்போதைக்கு அமைதியாக இருங்க. ஆட்சி எவ்வளோ நடந்துகிட்ருக்கு, மக்களோட ஆட்சி நடந்துகிட்ருக்கு. இதை நீங்கள் விஜயை பற்றி பேசுகிற வைக்கிற அந்த இதுவே வேண்டாம். நீங்கள் வேலை அமைதியாக போய் வீட்டில் படுத்து உறங்க. சொத்து எவ்வளோ சொத்து வச்சுருக்கீங்க, அதை நல்லா சாப்பிட்டு துண்டு வீட்டில் படுத்து கிடங்க. சரிங்களா? உங்களால் யாரும் கேட்க போகிறதில்ல. அதனால் அமைதியாக வீட்டிலே இருங்க. உங்கள் பையனையும் வீட்டில் கூட்டி வச்சுக்கோங்க. சரிங்களா? காசெல்லாம் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் பார்க்கலாம்.